உலகெங்கும் இருக்கும் மூவண்ணம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான சப்ஜெக்டை பற்றி பேச போகிறோம். இந்த ஒரு விஷயம் கடந்த 10-15 நூற்றாண்டுகளாக நடந்துகிட்ருக்கு அப்படின்ற விஷயத்தை பற்றி மக்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இந்த ஒரு பர்டிகுலர் காணொலி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வடநாட்டில் கன்வர் யாத்திரான்னு சொல்கிறாங்க, தென்னிந்தியாவில் ஆடிப்பெருக்கு. இது ரெண்டுத்துக்கும் ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறது. ஏன்னா அந்த ஆடி மாதம் பீரியடில் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் ஜூலை 22ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி கரெக்டாக இந்த ஆடிப்பெருக்கு. ஸோ இதுக்கு ஒரு பெரிய தொடர்பு ஒன்று இருக்குது. வட இந்தியாவிலும் சரி, தென்னிந்தியாவிலும் சரி. தென்னாட்டுடைய சிவனை போற்றி அப்படின்னு சொல்கிறது போக, வட இந்தியாவில் இந்த ஒரு கன்வர் யாத்ரா, இந்த கன்வர் யாத்ரா என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வட இந்தியா முழுக்க இருக்க அனைத்து மாநிலங்களிலும் இந்த கன்வர் யாத்ரா கடந்த 15 நூற்றாண்டுகளாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நம்ம ரெக்கார்ட் செக் பண்ண வரைக்கும் பார்த்திங்கன்னா 12ஆம் நூற்றாண்டுலேருந்து இப்போ 21ஆம் நூற்றாண்டு வரைக்குமான ரெக்கார்ட்ஸ் போதுமான அளவு இருக்குது. பட் இன்னும் டீட்டெயிலாக செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது இது கடந்த 15 நூற்றாண்டுக்கு மேலாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு. என்ன முக்கியமான விஷயம் இந்த கன்வர் யாத்ரா அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். முன்னொரு காலத்தில் கடலை கடைஞ்சாங்க. ஒரு பக்கம் அரசர்கள், ஒரு பக்கம் கடவுள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கடலை கடைஞ்சாங்க. அப்படி கடையும் போது முதல்ல வந்தது விஷம். இந்த விஷத்தன்மை உள்ள ஒரு விஷயங்கள் தான் வெளியே வருது. அப்படி விஷத்தன்மை உள்ள விஷயங்கள் வெளியே வரும்போது இந்த சைடில் இருக்க கடவுள்கள் எல்லாருக்கும் மூச்சுத்திணறல் ஏற்படுது. அப்போது அரக்கர்கள் விஷத்தன்மை நுகர்ந்து கேஷுவலாக அவங்களால அந்த ரோப்பை இழுக்க முடிஞ்சது. ஆனால் அப்படி கடையும் போது கடவுள் இருக்கக்கூடிய அந்த சைடுக்கு ரோப்பு எல்லாருக்கும் மூச்சுத்திணறல் ஏற்படுது. அந்த சூழ்நிலையை சிவபெருமான் அவர்களுக்கு இந்த தகவல் போது, அந்த சிவபெருமான் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷத்தன்மையை தானே குடிக்கிறார். குடிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவரே அந்த பாய்சனோட எஃபெக்ட், அந்த விஷத்தோட எஃபெக்ட் தான் தொண்டை வரைக்கும் இதுவாகி அவர் அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு போகிறார். அந்த மாதிரி சூழ்நிலையில் ராமர் என்ற மிகப்பெரிய பக்தர், சிவன் பக்தர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் உடனடியாக அந்த இடத்துக்கு போக முடியலன்றதுக்காக அவர் வீடு அருகில் இருக்கக்கூடிய, அவர் வீடுன்றது அந்த காலத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும், அந்த மாதிரி வீடு செட்டப் இருக்க இடத்துல பக்கத்தில் இருக்க ஒரு சிவன் கோயிலுக்கு கொண்டு போயிட்டு கங்கை நதியிலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து போயிட்டு அந்த லிங்கத்து மேலே ஊற்றுறாரு. ஊற்றுறவுடனே சிவபெருமான் அங்கே கடல் கடைஞ்சிட்டு இருக்கும்போது சிவபெருமானுக்கு கொஞ்சம் அந்த பாய்சனோட எஃபெக்ட் லோ டவுன் ஆகுது. இந்த லோ டவுன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இவர் பண்ண இந்த செயலானது அங்கே உலகம் முழுக்க எல்லாருக்கும் தெரிய வருது. தெரிய வரும்போது அப்போ உடனே நீங்கள் கேட்கலாம், அப்போயே ஃபோன் இருந்ததா, இன்டர்நெட் இருந்ததா அப்படின்னு கேட்கலாம். கிடையாது. பட் இருந்தாலும் அந்த சூழலில் அங்கே இருக்க அனைத்து மாவட்டங்கள்லேயும் கிராமங்களில் இருக்க மக்கள் என்ன பண்ணுறாங்க, கங்கை நதியில் இருக்க தண்ணியை கொண்டு போயிட்டு சிவலிங்கத்து மேலே ஊற்றுறாங்க. அப்படி முழுக்க ஊற்றும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, சிவன் மேலே அந்த விஷத்தன்மையானது முழுசாக இறங்கி போயிடுது. இதுதான் இந்த கன்வர் யாத்திரைக்கான ஒரு ப்ரைமரி ரீசன். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுக்கும் என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஹரித்வார் கோயில் பக்கத்தில் கங்கை நதி போயிட்டுருக்கு. அந்த கங்கை நதியிலேருந்து தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆதி காலத்திலேருந்து ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிவக்கோயில்களுக்கு அங்கேருந்து தண்ணி, கங்கை நதியிலேருந்து தண்ணியை கொண்டு நிறைய பேர் ட்ரெயினில், ஃப்ளைட்டில், பஸ்ஸில் அந்த காலத்தில் நடந்து நடந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இப்போல்லாம் ரீசெண்ட் டேஸில் நிறைய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்தாலுமே கூட இன்னமும் சில மாவட்டங்களில், சில மாநிலங்களில் எப்படி போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாத யாத்திரை நடந்து போகிறாங்க. ஆடி மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாத யாத்திரை நடந்து போயிட்டு கரெக்டாக ஹரித்வார் ரீச் ஆகிட்டு ஹரித்வார்லேருந்து தண்ணி எடுத்து இந்த ஆடிப்பெருக்கு, ஆடி 18 இந்த முன்னாடிய நாள், அதாவது ஆடி 6ஆம் தேதியிலேருந்து இந்த ஆடி மாதம் 18ஆம் தேதி, இந்த 17ஆம் தேதிக்குள்ளே அவங்க எல்லோரும் எல்லா கோயிலில் ரீச் ஆகிட்டு அந்த கோயில் எந்தெந்த மாநிலத்துலேருந்து போகிறாங்களோ, அப்ராக்சிமேட்டாக நாங்கள் ஒரு கால்குலேஷன் எடுத்து பார்த்தோம். தமிழ்நாட்டில் கூட 18லேருந்து 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து கூட மக்கள் அங்கேருந்து ஹரித்வார்லேருந்து கங்கை நதியை கொண்டு வந்திருக்கான்றதுக்கான ப்ரூஃப் இருக்குது. இப்போ போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இப்போவும் போயிட்டுருக்காங்க. ஆனால் இப்போ என்ன, நம்ம ஃப்ளைட் ஃபெசிலிட்டி, ட்ரெயின் ஃபெசிலிட்டி வந்ததுனால அதில் போயிட்டு நிறைய பேர் கங்கை நதியில் தண்ணி கொண்டு ராமேஸ்வரத்துக்கு கூட கங்கை நதியிலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு இந்த ஆடிப்பெருக்கப்போ. அந்த மாதிரி பாத யாத்திரை நான் சொன்னேன். இன்றைக்கி ஒரு காணொலி கூட நாங்கள் போட போகிறோம். ஹரித்வார்லேருந்து அந்த குழந்தை, ஒரு 11 வயசு ஒரு பையனும் சரி, அவனோட தங்கச்சி 8 வயசு குழந்தைய சரி, 2 பேரும் ஹரித்வாரில் அந்த கங்கை நதி போய் எடுத்துறதுக்காக போகிறாங்க. போகும்போது எப்படி போனாங்கன்றது உங்களுக்கு வெளிச்சமாக அந்த வீடியோவில் தெரியும். ரிட்டர்ன் வரச்ச தண்ணியை எடுத்துகிட்டு, அந்த கன்வர்ன்றது ஒன்றுமே இல்லைங்க, ஒரு மூங்கில் கம்பு 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கயிறால் கட்டப்பட்ட 2 பானை. அந்த பானை ஃபுல்லாக தண்ணி. அந்த தண்ணியை அந்த மூங்கில் கட்டையை தோள் மேலே சுமந்துட்டு அங்கேருந்து கொண்டு வராங்க. இது பேர் தான் அந்த மூங்கில் கம்பு வித்
அந்த பானை தண்ணி கொண்டு அது பேர் தான் கன்வர்ன்றது. ஸோ அந்த மாதிரி அந்த தண்ணியை வந்து இந்த 11 வயசு பையனும் 8 வயசு தன்னுடைய தங்கையும் போயிட்டு ஹரித்வார்லேருந்து தன்னோட கிராமத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரி கொண்டு வரீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஊடகவியாளர் ஒருத்தர் கேட்குறாரு. அதுக்கு அந்த குழந்தைங்க சொல்லுது, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, எங்கள் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தெரிந்த நபர் சொன்னார் அப்படின்னு. நம்ம கூட பிச்சைக்காரன்ற படத்தில் பார்த்துருக்கோம். ஆண்டனி அவர்கள் வந்து தன் அம்மானவர் வந்து குணம் சரியாகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிச்சை எடுத்துகிட்டு இருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து தொட்டு தொட்டு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து ஐதீகமாக பார்க்கப்படுது. நல்ல விஷயங்கள் இந்த மாதிரி வந்து நடந்துகிட்ருக்கு, இன்னமும் நடந்து கொண்டும் இருக்கிறது. இதில் பார்க்க வேண்டிய என்னென்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அவ்வாறானாக ஹரித்வார்லேருந்து கொண்டு வரப்பட்ட கங்கை நதி ஒவ்வொரு மாநிலங்களில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் கொண்டு போயிட்டு அபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த அபிஷேகத்துலேருந்து வரக்கூடிய அந்த தண்ணீர் இருக்கு இல்லைங்களா, அது தீர்த்தமாக மாறுது. கங்கை நதியானது அங்கேருந்து கொண்டு வரப்பட்டு சிவலிங்கத்தில் பட்டு சிவலிங்கம் பட்டோன்னா தீர்த்தமாக மாறுது. அந்த தீர்த்தத்தை கொண்டு போயிட்டு நோய்வாய்ப்பட்டவர்களுக்கோ இல்லை குழந்தையின்மை இருக்கவங்களுக்கோ கொண்டு போய் கொடுத்தா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கதா வந்து ஐதீகமாக சொல்லிகிட்ருக்காங்க. ஒரு தொன்று தொட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 நூற்றாண்டுக்கு நடந்து கொண்டுட்ருக்க விஷயத்தை வந்து எவ்வளோ அசால்ட்டாக நம்ம கேஷுவலாக நினச்சிட்ருக்கோம். தொண்டு நடக்கிற விஷயத்தை இனியும் தொடரும் என்று மக்கள் நம்புகிறார்கள். அட் த சேம் டைம் ஒவ்வொரு வருடமும் இந்த கன்வர் யாத்திரையோட நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் பாத யாத்திரை செல்லக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கி நம்ம திருவண்ணாமலை கிரிவலம் பார்க்குறோம். ஒவ்வொரு மாதமும் லட்சக்கணக்கில் போகிறாங்க. ஃபஸ்ட்டு 1000 கணக்கில் இருந்தது இப்போ பார்த்தா லட்சக்கணக்கில் ஏறிக்கொண்டு இருக்கிறது. அந்த மாதிரி தான் கன்வர் யாத்திரையும் நார்த் இந்தியாவில் வருஷம் ஏறிக்கொண்டே இருக்கிறது. சரி, வட இந்தியா முடிச்சாச்சு. அடுத்து ஆடிப்பேருக்கு நம்ம தமிழ்நாடு, சவுத் இந்தியா. இந்த சவுத் இந்தியாவில் இந்த ஆடிப்பேருக்கு ஏன் விசேஷமாக கொண்டாடுறது, அதுக்கான ரீசன் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து மகாபாரத கதையை வந்து உள்ளே கொண்டு வராங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மகாபாரத போரானது 18 நாள் நடந்தது. கடைசி 18வது நாள் தான் வந்து இந்த மகாபாரத போரான முடிவு. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் கேள்விக்குறி இருக்கும். இந்த ஆடி 18 தீயவர்கள் அழிந்து நல்லவர்கள் உருவாகி நல்லவர்கள் செழிப்பாக வாழும் நாள் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணுறோம். அட் த சேம் டைம் இந்த ஆடிப்பெருக்கு 18 ஆடிப்பெருக்கு தீயவர்கள் செத்தாங்க நல்லவரும் ஏன் அப்படின்னு சொல்லி கேள்வி வருது இல்லைங்களா. ஏன்னா திரௌபதி அம்மன் அவர்கள் அந்த 18வது நாள் தன்னுடைய அந்த சாபம், அந்த எங்கள் பாண்டவர்கள் எல்லாம் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து கௌரவர்களை இது பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த கௌரவர்கள் மொத்தமாக வந்து சாகக்கூடிய அந்த நாளை தான் வந்து அவங்க வந்து புது தாலி இட்டு புதுசாக அன்றைக்கி தான் வந்து குங்குமம் வச்சுக்கிறாங்க. ரெண்டாவது வந்து தான் கூந்தலை விரித்து போட்டு இருந்து எத்தனையோ ஆண்டுகள் விரிச்சிருந்த குழந்தைகளை வந்து அன்றைக்கி தான் கட்டுறாங்க. ஸோ இதுக்கும் ஆடிப்பெருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வட இந்தியா விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும். தென்னிந்தியா விஷயம் நடந்த இந்த மகாபாரத சம்மந்தம், ஏன்னா மகாபாரதம்ன்றது வட இந்தியாவுக்கும் சம்மந்தம் இருக்குது, தென்னிந்தியாவுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஆனால் இந்த ஆடிப்பெருக்கான விஷயம் தென்னிந்தியாவில் ஏன் அவ்வளோ ஃபேமஸ்னால், திரௌபதி அம்மன் அவர்கள் முடிசூட்ட, அதாவது அந்த கூந்தலை முடிசூட்டது, ரெண்டாவது புது தாலி அன்றைக்கி எடுத்தது, மூணாவது சந்தோஷத்தோட ஒரு புன்முறுவலோட ஒரு வகையான ஒரு பெண்மை கூட தைரியத்தோடு வந்து அந்த குங்குமம் இட்ட நாள் தான் அந்த ஆடிப்பெருக்குன்றது. ஸோ அந்த நாளை வந்து அந்த காலத்தில் இந்த காலத்து வரைக்கும் அந்த பெண்மைக்கான உகந்த நாள். இந்த ஆடிப்பெருக்கில் இன்னொரு முக்கியமான விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். புதுசாக திருமணம் ஆனவங்க தாலி பிரித்து போடுவாங்க. 5 வருஷம் 10 வருஷம் ஆனவங்க கூட நிறைய பேர் அந்த தாலி பிரித்து போடுறதுன்ற ஒரு வழக்கங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் ஆந்திராலையும் இருக்குது, கர்நாடகாலையும் இருக்குது, கேரளாவிலும் இருக்குது. ஆனால் இதில் நம்ம எல்லோரும் கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி 18 தீய சக்திகள் எதுவாக இருந்தாலும் அகண்டு விடும். அதே போல் நல்ல விஷயங்களும், நாட்டுக்கு தேவையான விஷயங்களும், குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களும் இந்த நல்ல நாளில் எடுத்து வச்சா நல்லதாக நடக்கும். ஆடி மாதம்னாவே ஒதுக்கி வச்சுருவாங்க, நல்ல விஷயம் செய்ய மாட்டாங்க அப்படி இப்படின்னு இருக்குது. அதுக்கான ரீசன் நிறைய விஷயங்கள் இருக்குது. எந்த நாட்களும் கெட்ட நாட்கள் கிடையாது. ஆனால் இந்த ஆடி 18 விசேஷமான நாள் என்பதை வந்து உணர்ந்துக்கணும். ஆடி மாதம் கெட்ட நாள் ஏன் வந்தது பார்த்திங்கன்னா, அந்த போர் ஆரம்பித்ததுனால இந்த ஆடி மாதம்னால எல்லாருக்கும் ஒரு கெட்ட மாதம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. அந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு கெட்ட விஷயங்கள் போருன்றது நடந்தது. அதனால் அப்போ வந்து கெட்டமாக சித்தரித்தாங்க. அதையே நம்ம ஜாம்பவான்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஜோசியர்களும் சரி, மிச்ச ஆட்களும் சரி, அந்த ஆடி மாதத்தில் ஒரு மாதிரி சித்தரிச்சிட்டாங்க. ஏன் ஆடி மாதத்தில் மிச்ச மதத்தில் இருக்க கல்யாணம் பண்ணலையா? ஏன் ஆடி மாதத்தில் இதே முக்கிய இந்துக்கள்லேயே ஒரு முக்கிய கம்யூனிட்டி சேர்ந்தவர்கள் ஆடி மாதம் கல்யாணம் பண்ணுறவங்க இருக்காங்க. ஒரு சில ஜோஷியர்கள் வந்து இதை புகுத்தி வேறு மாதிரி திரிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆடி 18 விசேஷமான நாள். இந்த நாளை இனி வரும் காலங்களில் நாம் நம் குழந்தைகளுக்கும் நம் வருங்கால சங்கதியினருக்கும் ஆடி 18 என்ன என்பதையும் கன்வார் யாத்திரையின் முக்கியத்துவத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏன்னா கன்வார் யாத்திரை உண்மையிலே ஒவ்வொரு மனிதனும் தனக்கு இச்சையோடு
ஒரு வேண்டுதல் இருந்தால், குடும்பத்தில் யாராவது உடல்நலம் சரியில்லாமல் இருந்தாலோ, இல்லை குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ, அவ்வாறு இந்த கன்வாரி யாத்திரை சென்று வருவதனால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல விமோசனம் கிடைக்கும். அது மட்டுமல்லாது, இனி வரும் நாட்களில் நாம் இது போன்ற முக்கியமான தரவுகளோட முக்கியமான தடயங்களை மக்களுக்கு நம்ம சேனல் மூலம் தெரிவிப்போம்.